அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையில் ஒரு துண்டு துணியை வைத்திருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் அதிகமாக ஒரு துணியை தமது தலையில் அணிந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். அப்போது அந்த துணி எண்ணெய் வியாபாரியின் எண்ணெய் பிழிபவரின் ஆடையை போன்று எண்ணெய் பிடிந்ததாக அந்த துணி இருக்கும். இந்த ஹதீஸில் இடம்பெற்றுள்ள அல் கினா என்ற அரபி சொல்லுக்கு துண்டு துணி என்று சொல்வார்கள். எண்ணெய் தேய்த்த பிறகு தலைப்பாகை மற்றும் ஏனைய துணிகளில் எண்ணெயினுடைய அந்த பிசிறு ஒட்டாமல் இருக்க தலையில் அதை கட்டிக்கொள்வதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே மிகவும் தூய்மையானவர்கள், தூய்மையை கடைபிடித்து வந்தார்கள். ஆடை தூய்மையாக வைத்திருக்கவே அந்த துண்டு துணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையை கடைபிடிப்பார்கள் என்கின்ற இந்த ஹதீஸ் நமக்கு மேலும் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தூய்மையாக இருப்பார்கள், தூய்மையை விரும்பினார்கள். தோழர்களிடம் தூய்மையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் தூய்மையானவர்களை பிரியப்படுகின்றான், பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தாங்களும் சுத்தமாக இருந்தார்கள், தோழர்களையும் சுத்தமாக இருக்க கற்றுக் கொடுத்தார்கள். வாருங்கள், நாமும் நம்முடைய வாழ்வில் ஆடைகள், உடல், மனம் அனைத்தையும் தூய்மையாக்குவோம், இறைவனுக்காக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.